ஏபியில் பார்க்க போகிறது போன 2 வீடியோவில் பார்த்த சம் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 250 to 600 விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 7. போன சம்மில் பாருங்கள் விச் ஆர் டிவிசிபிள், அதுக்கு முன்னாடி சம்மில் பாருங்கள் விச் ஆர் டிவிசிபிள், அதுக்கு முன்னாடி சம் பாருங்கள் விச் ஆர் டிவிசிபிள். எல்லாமே ஆர் டிவிசிபிள். ஆனால் இதில் கேட்டிருக்கிறது என்னது, நாட் டிவிசிபிள். அப்போ நம்ம எப்படி போடணும், ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 250 இருந்து 600 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை பூரா கூட்டிக்கணும். கூட்டிட்டு டிவிசிபிள் பை 7 இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கழிச்சுக்கணும். டிவிசிபிள் பை 17, இந்த 17 கழிச்சுக்கணும். பிட்வீன் 250 to 600 இதை கழிச்சோன்னா நாட் டிவிசிபிள் பை 17 கிடச்சிடும். அதாவது 250லேருந்து வரிசையாக நம்பர் இருக்கும். இப்படி இருக்குமா, 251, 252, 253, 254, 255, இப்படியே எது வரைக்கும் இருக்கும், நமக்கு 600 வரைக்கும் இருக்கும். நான் வந்து இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா 250யையும் 600யையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே 2 வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், 250யையும் 600யையும் சேர்த்துக்கிட்டேன், போத் இன்க்ளூசிவ்னு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பர்ஸோட கூட்டுத்தொகை வேணும். ஆனால் எப்படி வேணும் அப்படின்னு சொன்னால், எந்த நம்பரோடது வேணால் 17ஆல் டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸோடது வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது 17ஆல் டிவிசிபிள் ஆகாதா, இது 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 ஆகும், 255 ஆகும் 17ஆல். அதனால் இதை விட்டுறணும். விட்டுட்டு இங்கிட்ட ஒரு 16 நம்பர் வருமா, 16 நம்பர் வந்து 595 வரைக்கும் 595 டிவிசிபிள் ஆகும், இதெல்லாம் ஆகாது, இப்படியே வரும். அப்போ இந்த ஆன நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் டிவிசிபிள் பை 17ஆல் ஆகக்கூடிய நம்பர். இந்த நம்பரோட கூட்டுத்தொகையை விட்டுட்டு இது பூரா வேணும். அப்போ இதுனா உங்களுக்கு லிமிட்டடாக இருக்கும், கூட்டலாம். ஆனால் இது எவ்வளவு இருக்கும் பாருங்கள், இதை கூட்டுறதுங்கிறது கஷ்டம். யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகாது, ஏபியில் கொண்டாடவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தத்தையும் கூட்டி இதுகளை மட்டும் கழிச்சிட்டா இது கிடச்சிரும். இதுதான் இதில் உள்ள பேசிக் ஐடியா. மொத்தத்தையும் கூட்டி இந்த டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸை கழிச்சிட்டோம்னா இது கிடச்சிரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 5 நம்பர் இருக்குது. உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 2, நாட் டிவிசிபிள் பை 2 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். நாட் டிவிசிபிள் பை 2, நாட் டிவிசிபிள் பை 2னா நமக்கு சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம பார்த்தோம்னா 3 1 4 5 4 9 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஆனால் இதுவே ரொம்ப பெரிய நம்பர் 500 1000 நம்பர் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ என்ன பண்ணணும்னா மொத்தத்தையும் கூட்டணும். இப்போ நான் மொத்தத்தையும் கூட்டுறேன் பாருங்கள், 3 3 6 4 10 15. இதில் இருந்து டிவிசிபிள் பை 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2ஐயும் கழிக்கிறேன், 6, என்ன கிடைக்கும், 9 கிடைக்குதா மிச்சத்தை கூட்டினா. இதுதான் இதில் உள்ள பேசிக் ஐடியா. இது சின்ன நம்பர்னால நம்ம டைரெக்டாக கூட்டி 1 3 1 4 5 4 9ன்னு நம்ம சொல்லிடலாம், நாட் டிவிசிபிள் பை 2. ஆனால் இதுவே பெரிய சீரீஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னா மொத்தத்தையும் கூட்டணும். இருக்க மொத்தத்தையும் கூட்டினா 15, அதில் இந்த டிவிசிபிள் பை 2 விட்டுறணும். டிவிசிபிள் பை 2 எத்தனை, 6. அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன டிவிசிபிள் பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் போன வீடியோலையெல்லாம் போட்ட மெத்தடில் நம்ம டிவிசிபிள் பை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸி. நாட் டிவிசிபிள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு யூனிஃபார்மாக ஏறாது. இப்போ 254க்கு அப்புறம் 256 வந்துடும், ஒன்று கூடிக்கிட்டே இருக்குது. இதை விட்டுட்டு என்ன வந்துடும், 256. அப்போ காமன் டிஃபரன்ஸ் நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒரு ஏபியை உருவாக்க முடியாது. ஆனால் டிவிசிபிள் பை அப்படிங்கையில் ஒரு ஏபியை நம்ம உருவாக்க முடியும். நாட் டிவிசிபிள் பைங்கையில் ஒரு ஏபியை உருவாக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மொத்த நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு n × n+1/2 அந்த ஃபார்முலாவையும் போடலாம். போட்ட பிறகு நாட் டிவிசிபிள் கேட்டால் டிவிசிபிள் எடுத்து அது என்னன்னு பார்த்து இதுலேருந்து இதை கழிக்கணும். இதுதான் இதனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக். இதுதான், இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இப்போ போடலாம். அப்போ நான் 250யையும் 600யையும் சேர்த்துக்கிறேன். 250, 251, 252 இப்படி மொத்தத்தில் இப்போ நான் எல்லா நம்பரையும் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறது சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 250 and 600 போட்டேன். ஏன்னா போத் இன்க்ளூசிவ், ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த சந்தேகம் வரும், அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போத் இன்க்ளூசிவ்னு. அப்போ 250, 251 இதுதான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறது. சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 250 to 600. 252 இப்படியே வந்து 599 600 வரைக்கும் வரும். அப்போ இதில் இது எல், இது ஏ, டி என்னது 1.
ஒன் தானே, ஒன்று கூடிக்கிட்டே போகுது D1. இப்போ நான் அதே மாதிரி போடுறேன் பாருங்கள். n = L - A/D + 1. 600 - 250 D எவ்வளவு 1 + 1. 600ல் 250 போச்சுன்னா 350/1 + 1. 350/1 350 + 1 351. என்ன கிடச்சிருக்கு? 351 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு SN வேணும். SN வந்து என்னது? n/2 × L + A. n வந்து 351/2. L வந்து 600, இது 250. இப்போ இது டிவைட் ஆகாததுனால அப்படியே வச்சுக்கிட்டு இது 850, இது 425. அப்போ நமக்கு என்ன வேணும்? 351 × 425. அது எவ்வளவு அப்படின்னா 1,49,175. 1,49,175. 1,49,175. இதுதான் நமக்கு SN. எதுக்கு? எல்லாத்தையும் கூட்டும்போது. அடுத்து என்ன பண்ணணும்? டிவிசிபிள் பை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா அது ஒரு ஏபியாக உருவாகுங்கிறதுனால. சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 250 to 600 divisible by 17. divisible by கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக, as it forms an AP. நாட் டிவிசிபிள் ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணாது, அதனால் டிவிசிபிள் பை 17. நான் சொன்னேன் நாட் டிவிசிபிள் வந்து என்ன ஆயிரும்? இந்த நம்பர் விட்டு போய் 256 வரும். அப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால டிவிசிபிளில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அதாவது 250லேருந்து 600 இந்த பக்கம் உள்ள நம்பரை கண்டுபிடிக்கணும், இந்த பக்கம் உள்ள நம்பரை கண்டுபிடிக்கணும். 250-ஐ 17th டேபிள் எழுதிக்கணும். ஏற்கனவே எழுதியிருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இல்லைன்னா 17th டேபிளை சைடில் எழுதிக்கிங்க. 17 1s are 17. இது 8 80. இப்போ 80 விட கூட உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும். 17th டேபிளை போய் 17th டேபிள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன்னா இந்த எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் நேற்று சம்மில். இப்போ 80-ஐ விட கூட உள்ள நம்பர் என்னது? 85. 80-ஐ விட கூட உள்ளது 85. அப்போ இதோட 5 கூட்டணும், இதோட 5 கூட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 255. இப்போ லாஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் 80-ஐ விட 5 கூட்டணும், அதனால் 250ஓட 5 கூட்டினா 255. இப்போ லாஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டு நம்பர் வந்து 600. 17 3 51. 90. 90க்கு குறைவாக உள்ள நம்பர் எதுனா அதே 85. 90க்கு குறைவாக உள்ளதை பார்க்கணும், இதுக்கு கூட உள்ளதை பார்க்கணும், இதுக்கு குறைவாக உள்ளதை பார்க்கணும். குறைவாக உள்ளது 85. அப்போ எதை கழிச்சா 85 வரும்? 5 கழிச்சா 85 வரும். அதனால இது 5 கழிக்கணும். இது கூட்டுனா 85 வரும், இது கழிச்சா 85 வரும். அப்போ 5 கழிச்சா 595. அப்போ நம்மளுடைய சீரீஸ் என்ன அப்படின்னா, இப்போ சீரீஸ் எழுதுகிறேன் பாருங்கள். 255 தான் ஃபஸ்ட்டு டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். இதோட 17 கூட்டி எழுதுங்க. 272, 289, இப்படியே போய் 595 வரைக்கும் வரும். 595 வரைக்கும் வரும். அப்போ இது எல்லு, இது ஏ, டி எவ்வளவு? 17. அப்போ என் கண்டுபிடிக்கணும். L - A/D + 1. எல் வந்து 595 - 255, D 17 + 1. இதுலேருந்து இதை கழிச்சா 340/17 + 1. 20 + 1 21. என் எவ்வளவு? 21. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? SN கண்டுபிடிக்கணும். n/2 × L + A. 21/2 × 595 + 255. 21/2 × 850 425. 21 × 425 8925. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம் ஆஃப், இது 1ன்னு வச்சுக்குவோம், இது 2, இது 1, இந்த 1,49,000 வந்து 1, 8925 வந்து 2. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற போகிறது சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 250 to 600 which are not divisible by 7. which are not divisible by 17. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது.
இதுக்கு என்ன வரும்? 1லேருந்து 2 கழிக்கணும். 1லேருந்து 1 என்னது? 1,49,175. 2 என்னது? 8,925. கழிச்சா என்னது? 1,40,250. இதுதான் ஆன்சர். 1,40,250 தான் ஆன்சர். இப்போ புரியுதா ஏன் கழிக்கிறோம், எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியுதில்ல. டிவிசிபிள் பை 17 கண்டுபிடிச்சி மொத்த நம்பரோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும். டிவிசிபிள் பை 17 கண்டுபிடிக்கணும், 2ஐயும் கழிக்கணும்.